வணக்கம். வீடு அல்லது நிலம் போன்ற இடங்களை வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், அதனுடைய சில அவசியங்கள் அல்லது அதனுடைய பின்னணியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட்டா, அடங்கல், செட்டில்மெண்ட் சிட்டா, அப்படியே அந்த விவசாய நிலங்கள், குடியிருக்கக்கூடிய வீடுகளுக்கான உடைமை ஆவணங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஓனர்ஷிப் டாக்குமெண்ட். பொதுவாக என்ன பார்ப்போம், ஒரு நிலம் வாங்குறதுனாக்கா நம்ம பேரில் என்ன ஆவணம் எழுதி வாங்குவோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. விற்பனை ஆவணம் அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடிய சேல் டீட். சேல் டீட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் பொதுவாக நிறைய எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதில் ஒரு 70-80% ப்ராப்பர்ட்டிக்கு சேல் டீட் தான் அடிப்படையாக இருக்கும். அந்த சேல் டீட் அப்படின்றது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு விற்கிறவர் என்ன மாதிரியாக வச்சிருக்கிறாருன்றதை நீங்க பார்க்கணும். ஏன்னா சேல் டீடை பதிவு பண்ணும்போதே டூப்ளிகேட் காப்பி அப்படின்னு ஒன்று பதிவு பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க ஸ்டாம்ப் சார்ஜா ஒரு 40,000-50,000 பே பண்றாங்கன்னு வைங்க, வாங்கும்போது சேல் டீட்ல அவ்வளவு வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதுவாங்க. கூடவே ஒரு 20 ரூபாய் அல்லது 100 ரூபாய் கூட கொடுத்து டூப்ளிகேட் காப்பி ஆஃப் த சேல் டீட்னு ஒன்று பதிவு பண்ணிக்குவாங்க. பார்த்தா எந்த வித்தியாசமே இருக்காது. ஸ்டாம்ப் பேப்பருக்கு பாருங்க, அதுல அந்த வித்தியாசம் இருக்கும். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பின்னால ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல என்டார்ஸ்மெண்ட் போடுவாங்க, இது டூப்ளிகேட் காப்பின்னு. அதை தவிர பேஜ் பை பேஜ், வேர்ட் பை வேர்ட் அதே தான் இருக்கும். இது எதுக்கு பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ நம்மளே கூட ஒரு சேல் டீட் வாங்கும்போது டூப்ளிகேட் காப்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எந்த ஆவணங்கள் தொலையக்கூடாது இல்லையா? அப்போ ஒரிஜினல் சேல் டீடை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போக முடியாது. அதை ரொம்ப பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு யார் கேட்டாலும் டூப்ளிகேட் காப்பி இல்லை அதனுடைய போட்டோ காப்பியை கொடுக்கலாம். ஆனா இதை நீங்க வாங்கும்போது என்ன எச்சரிக்கைன்னா, உங்களுக்கு விற்க வரவர் ஒரிஜினல் வச்சிருக்கிறாரான்றதை பார்க்கணும். அது டூப்ளிகேட் காப்பியா ஒரிஜினலான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை உங்க வெரிஃபிகேஷனுக்கு டூப்ளிகேட் காப்பி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரிஜினல் எங்கன்னு கேட்கணும். ஏன்னா ஒரிஜினல் இல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடாது. இந்த ஒரிஜினல் சேல் டீட், டூப்ளிகேட் காப்பின்றதை தவிர இன்னொன்று உண்டு, அதுக்கு சர்டிஃபிகேட் காப்பி, சர்டிஃபைடு காப்பின்னு சொல்லுவாங்க. அது எத்தனை வேணா வாங்கலாம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த தேதியில் இது பண்ணாங்க, இதான் சர்டிஃபைட் காப்பின்னு சைன் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அடிப்படையில் இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரிஜினல் சேல் டீட், டூப்ளிகேட் காப்பி, சர்டிஃபைட் காப்பி. இதில் நமக்கு சொத்து வாங்கும்போது ஒரிஜினல் சேல் டீடை தான் பார்க்கணும். ஸோ இது சேல் டீடை பொறுத்தவரையில் அடிப்படை. சேல் டீடு இல்லைன்னா அடுத்து வேற என்ன டாக்குமெண்ட் இருக்கலாம்னா, செட்டில்மெண்ட் டீட்னு ஒன்றுல சொத்து வரலாம். செட்டில்மெண்ட் டீட்னா என்னன்னா, கிட்டத்தட்ட உயில் மாதிரி. அது உயில் அல்ல. உயில் எப்போ வரும்னா, ஒருவர் எழுதி கொடுக்கிறவருடைய வாழ்நாள் வரை. இப்ப நான் ஒருத்தருக்கு உயில் எழுதுறேன்னு வைங்க, என் பிள்ளைங்களுக்கோ இல்லை அவனைக்கோ எழுதுறேன்னா என்னுடைய காலத்துக்கு அப்புறம் தான் சொத்து கைமாறும். அது வரையில நான் தான் அதுக்கு ஓனர். செட்டில்மெண்ட் டீடு என்னுடைய காலம் வரை எனக்கு வச்சு கொள்ளலாம். என்னுடைய காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் போகும் அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா செட்டில்மெண்ட் டீடை முழுக்க உரிமை கொடுத்தா கூட அதுக்கான ஸ்டாம்ப் சார்ஜ் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். செட்டில்மெண்ட் டீட் உயிலை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உயில் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுத மாட்டாங்க, சாதா பேப்பர்ல எழுதினா போதும், விட்னஸ் மட்டும் இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப செட்டில்மெண்ட் டீடுக்கும் உயிலுக்கும் அந்த சின்ன வித்தியாசம் இருக்கு. ஆனா செட்டில்மெண்ட் டீடை ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் நாம சேல் டீடுக்கு சொன்னோம் பாருங்க, அது மாதிரி அது டூப்ளிகேட் காப்பி இருக்கா இல்ல சர்டிஃபைட் காப்பியா, இந்த விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணணும். செட்டில்மெண்ட் டீட்ல படிச்சு பார்க்கணும், மிக குறிப்பா படிக்கணும். செட்டில்மெண்ட் டீட்ல என்னன்னா, எழுதி கொடுக்கிறவர் தன்னுடைய வாழ்நாளுக்கு பிறகு இது அவருக்கு போகும்னு எழுதியிருந்தாருன்னா, யார் பேர்ல செட்டில் பண்ணியிருக்காரோ அவங்க அதை விற்க முடியாது, இல்ல அடமானம் வைக்க முடியாது. ஏன்னா வாழ்நாள் வரையில் அந்த ஒரிஜினல் ஓனர் கையில தான் சொத்து இருக்கும். அப்ப இந்த சொத்தை விற்க முடியுமானா விற்கலாம். எப்பன்னா, எழுதி கொடுத்தவர் இவர் யாருக்கு எழுதி கொடுத்திருக்காரோ அவர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேணா விற்கலாம். அதனால செட்டில்மெண்ட் டீடை கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். அது வழக்கறிஞர்கள் பண்ணிடுவாங்க. நீங்க வழக்கறிஞர்கள்ட்ட போனா நீங்களே கூட பார்க்கலாம். அது அப்ப சேல் டீடு, செட்டில்மெண்ட் டீட். இன்னொன்னு பார்ட்டிஷன் டீட்னு சொல்லுவாங்க. பாக பிரிவினை பத்திரத்துல கூட சொத்துக்கள் வரலாம்.
பாகப்பிரிவினை பத்திரம்னா என்னங்க? இப்போ ஒரு 3 கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க 3 பேரு, ஒரு கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தவங்கன்னு வச்சுங்க, 4 பேர்னு வச்சுக்கோங்க. அப்பா சொத்து 2 சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க 4 பேரும் தங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம பிரிச்சுக்கிட்டாங்கன்னா எழுதிக்கிறது தான் பாகப்பிரிவினை பத்திரம். அதுல பிரச்சனை வரும்போதுதான் அது சூட் ஆயிடும். அது வந்து பார்ட்டிஷன் சூட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்ட்டிஷன் டீட் எழுதி கொள்றது. இப்ப அவங்களுக்குள்ள பிரிச்சுக்குவாங்கல்ல, மொத்தம் 2 சொத்து எங்க அப்பாவுக்கு விட்டாங்க, நாங்க 4 பேர், எங்க அப்பா எங்களுக்கு விட்டுட்டு போன சொத்து 2. அந்த 2 சொத்துல ஒரு சொத்துல பாதி இவங்க எடுத்துக்கிறாங்க, ஒரு சொத்து இவங்க எடுத்துக்கிறாங்க, அதுல பாதி இவங்க எடுத்துக்கிறாங்க. நீங்க எப்படி பிரிக்க விருப்பப்படுறீங்களோ அப்படி அந்த மாதிரி அதை ரொம்ப கிளியரா எழுதணும். ஒரு சொத்தை 2ஆ போட்டு இன்னொரு சொத்தை 2ஆ போட்டு ஆளுக்கு பாதி அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்ல யாராவது விட்டு கூட கொடுக்கலாம், எனக்கு வந்து சொத்து வேண்டாம் அதுக்கான கேஷ் வாங்கிக்கிறேன் அப்படி கூட சொல்லலாம். எப்படியா இருந்தாலும் பார்ட்டிஷன் டீட்ல அது எழுதுவாங்க. இதுல கூட முக்கியமா என்ன பார்க்கணும்னா, 4 பேர் இப்ப ஒரு டீடு தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்போ ஒரிஜினல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ 4 பேர்னா பொதுவா ஒரிஜினல் பார்ட்டிஷன் டீடோட கூட 3 பார்ட்டிஷன் டீட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. 3 டூப்ளிகேட் காப்பி. அந்த டூப்ளிகேட் காப்பி, ட்ரிப்ளிகேட் காப்பி, குவாட்ரிப்ளிகேட் காப்பின்னு சொல்லுவாங்க. முதல் காப்பி, 2வது காப்பி, 3வது காப்பி, 4வது காப்பி பார்ட்டிஷன் டீட்லயே எழுதிருவாங்க. எங்களில் முதல் நபர் மூத்தவருக்கு இந்த ஒரிஜினல் பார்ட்டிஷன் டீட் இருக்கும், 2வது நபர்கிட்ட தான் எங்களுடைய டூப்ளிகேட் காப்பி இருக்கும், 3வது நபர்கிட்ட எங்களுடைய ட்ரிப்ளிகேட் காப்பி 3வது வரக்கூடிய காப்பி இருக்கும், 4வது நபர்கிட்ட 4வது காப்பி இருக்கும் அப்படின்னு எழுதிடுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்க 3வது நபர்கிட்ட அவருக்கு வந்த சொத்தை வாங்குறதா இருந்தா ஒரிஜினல் பார்ட்டிஷன் டீட் கிடைக்காது. ஆனா அந்த 3வது காப்பியா வருது இல்லைங்க, அதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்டா கருதப்படும். ஸோ இதெல்லாம் நீங்க டாக்குமெண்ட் சொத்து வாங்குறப்ப எந்தெந்த டாக்குமெண்ட், அது உயிலா, செட்டில்மெண்ட் டீடா, சேல் டீடா, பாகப்பிரிவினை பத்திரமான்றதை படிச்சு பார்த்து அதனுடைய ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்த்து வாங்குறது தான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இன்னொரு கருத்தோட இன்னொரு நாள் சந்திக்கலாம். வணக்கம்.